Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். நாலு பாருக்கே உயிரை விட்டுனாங்க. அனிருத் இளையராஜாவோட கலவைப்பா அப்படின்னு சொன்ன எவ்வளோ கோவம் வரும் எனக்கு, உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். கமல் ஒண்டி சொல்ல, ரஜினியும் சொன்னார் சேர்ந்து. இதெல்லாம் வந்து போகிறப்போ கூட அதெல்லாம் கையில் மைக் இருக்குன்னா என்னோட பேசக்கூடாது. சொர்ணலதாவோட வாய்ஸும் மனோசரோட வாய்ஸும் அப்படி ஜெல்லாகும். ஒரு ரிதம் வந்து உங்களுக்கு வாசிக்கும் போது என்னடா ஒரே பாட்டு தான் வாசிக்கிறேன், மாற்றி வாசிக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் ஃபுல் சாங் வரும். விளக்கு ஏற்ற அந்த மூடும் அந்த நைட்டோட எஃபெக்டும் ராகம் அவர் செலக்ட் பண்ணணும். முதலாவது எக்ஸ்பெரிமெண்டல் சாங்ஸ் இருக்குல்ல, எந்தெந்த பாடல்ல என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க? யாராவது ஒரு பாடல் சொல்லுவாங்க. ஹலோ சார், வணக்கம் வீரமணிக்கணும் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் சாங் பற்றி கேட்டீங்க. இப்போ தான் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கரையெல்லாம் செண்பகப்பூவில் ஏரியில் இழந்த மரம், அதில் அந்த சுச்சுவேஷனே வந்து அந்த கதாநாயகன் வந்து அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளோட அவர் வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து கிட்டார் எடுத்துகிட்டு சின்ன பசங்களுக்கு சரிகமா பதனிசா சொல்கிறார். அப்போது வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுற அந்த வாய்ஸஸை வந்து ஹார்மனைஸ் வாய்ஸஸை வந்து தான் வந்து பேஸாகவே வச்சுட்டு அந்த பாடல் முழுக்க ஏரியில் இழந்த மரம் தங்கச்சி வச்ச மரம், உடனே கவுண்டர் வந்து தங்கச்சி வச்ச மரம் தங்கச்சி பூவும் இல்லை காயும் இல்லை தங்கச்சி வச்ச அதை அந்த ஹார்மனைஸ்டு வாய்ஸஸை வந்து ராஜா சார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி மேபி என்னுடைய சிற்றறிவுக்கு அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் இதை பண்ண மாதிரி தெரியல. வணக்கம் சார். பொதுவாக வந்து தேர்ந்த கலைஞர்கள் பாடகர்களை வச்சு பாட வைக்கிறதுல எல்லா இசையமைப்பாளர்களும் ஆரம்ப காலங்கள்லேருந்தே முன்னோடியாக தான் இருந்திருக்காங்க. பாடல் இசை என்பதை பற்றி அதிகம் தெரிந்திராத, ஆனால் சினிமாவோடு தொடர்பட்ட அந்த திரைப்படத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு டைரக்டர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு காமெடியன் வரைக்கும் இவங்கெல்லாம் பாட முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கக்கூடியவங்கள இவர் இசையில் அதை பாட வச்சு பிரம்மாண்டமாக அதை கொண்டு போய் அதை சக்ஸஸ் பண்ணி, எடுத்துக்காட்டாக வடிவேலு முதல்ல பாட வச்சது அவர் தான். அதுக்கப்புறம் அவர் வடிவேலு ஒரு பெரிய பாடகராகவே மாற அளவுக்கு பாடிட்டார். டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் வந்து அவரும் இசைஞானியும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடியிருக்காங்க செந்தூரம் படத்துல. அதுல அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அந்த பாட்டே ஒரு விதமான எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கு. என்னன்னா அடி ஒன்ன காணா மே, மேங்கிறத வந்து ஆடு கத்தும். இந்த பாட்டனுடைய எல்லா வரிகளுமே மேன்னு முடியும். ஆனா அந்த மேன் முடிய வார்த்தை சொற்களினுடைய அந்த முடிவை மேன்னு இவங்க பாட மாட்டாங்க. அது ஞானியா இருக்கட்டும் சுந்தரராஜன் சாரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அந்த மேவை நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல ஆடு கத்தும். ஒன்ன காணா மே ஒன்னும் தோணாமே தேடி அலைஞ்சோமே. இது எப்படி சாத்தியம்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அது டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா பாடகரும் புதுசு, பாடும் விதம், அது அமைக்க விதம் எல்லாமே வித்தியாசமா அமைஞ்சதா. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங் தான் நான் நினைக்கிறேன் ரஜினி சார் பாட வச்சிருப்பாரு. கரெக்ட், அது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அது பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். கண்டிப்பா இந்த ஃபுட்டேஜ் நாங்கள் கட் பண்ணிடுவோம். இசையில் அவர் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்டே கிடையாது. ஆனால் அவரே ஆரம்ப கால பேட்டி அது இருக்குது, அதை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ கிரவுண்டில் ஒருத்தருக்கு நம்ம வந்து பேசிக்கிறது வேறு. ஃப்ளைட்டில் 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது அதுக்குன்னு பைலட்டுக்கு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடில் தான் பேசிப்பாங்க. 2 ஃப்ளைட்டு ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு. இப்போ இட் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, பட் தோஸ் டேஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வைக்கிறாருங்க. அவரே சொல்லியிருக்காரு, மெனக்கட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் போய் உட்காந்து ஐ லவ் யூ அப்படிங்கிறது எப்படி கோடு பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு அதை அந்த பாட்டில் இன்கார்பரேட் பண்ணி பண்ணது தான் பறந்தாலும் வீடம். அதில் பார்த்தீங்கன்னா அது பூரா ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த பைலட் கோட்.
ஓகே, நெக்ஸ்ட் ஜோனர். இதுல இன்னொரு பாடல் இருக்கு, நம்ம அதிகமா கேட்ட பாடல். ஒரே ஜோனர்ல போவானா, நிறைய ஜோனர் இல்ல, வேற பாடல் தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு மலை கோயிலுக்கு போறீங்க. அந்த கோயில்ல இவர் வந்து பழைய குயிலோசைய டிகோட் பண்ணி மியூசிக் பண்ணியிருக்காரு, மயிலோசை பண்ணியிருக்காரு, அகவலை பண்ணியிருக்காரு, யானை பிள்ளைறதை வச்சு பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, இயந்திரத்துல வந்து இப்ப இசையை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயில் எல்லாம் போனீங்கன்னா டக்க 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 டக்குன்னு வரும். அந்த ஒரு அடிப்பு ஒலி, அந்த ரித்தமை ஒரு பாட்டுல வச்சு ரஜினியோட பாட்டுல வச்சிருக்காரு. யாராவது சொல்ல முடியுமா என்ன பாட்டு? மலைக்கோயில் வாசல் இல்ல, நீங்க அந்த பாட்டை கேளுங்க. அதோட ரித்தமே பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரம், அந்த ட்ரம்முடைய மெக்கானிக்கல் ட்ரம்முடைய அடிதான் அந்த பாட்டு. அந்த பாட்டில் இன்னொரு பியூட்டி தெரியுமா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். அந்த பாட்டில் வந்து முதல் முறையாக யாருமே பண்ணாத ஒரு புதுமை பண்ணார் ராஜா சார். அந்த பாட்டில் மேல் சுவிட்சுமே இப்போ தொட மாட்டாங்க யாரும். மெயினாக பாடுற சிங்கர்ஸு ஒரு பாட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து சா பா சா, அந்த மேல் சாவே கிடையாது அந்த பாட்டில். மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, சரிகாமா பாகமா பமகரி சரிகாமரிகா கககரிசசா. அது வந்து சா வெறும் அந்த ஹம்மிங் தான் ஃபஸ்ட்டு வருமே தவிர கோரஸோட மெயின் வாய்ஸ் ரெண்டு பேருமே மேல் ஷெட்ஜுமே தொட மாட்டாங்க. மேல் ஷெட்ஜும் தொடாத இருக்கிற சாங் அந்த ஒரு சாங் தான். அது யாருமே பண்ணல ராஜா சார். அது ஒன்றும் இல்லை, அது வந்து அந்த அந்த பாட்டில் இருக்கிற மேஜிக்கே வந்துன்னா சொர்ணலதாவோட வாய்ஸும் மனோஜ் சாரோட வாய்ஸும் அப்படி ஜெல்லாகும். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, பாட்டு ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க. ஒரு ரித்தம் வந்து உங்களுக்கு வாசிக்கும் போது என்னடா ஒரே பாட்டு நான் வாசிக்கிறேன் மாற்றி வாசிக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் ஃபுல் சாங் வரும். அதோட ப்ரொக்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்ற அந்த மூடும் அந்த நைட்டோட எஃபெக்டும் அந்த ராகம் அவர் செலக்ட் பண்ணதும். இதில் இந்த பியூட்டி என்னென்னா, இதே பாண்டியன் ராஜ திருவிழாவோட அதே ஸ்கேல் தான் இதுவும், அதே எஃப் மைனர் தான். அதாவது ராஜா சாரோட ஒரு பெரிய, அதாவது சாங் யார் வேணால் பண்ணலாங்க, நான் கூட பாட்டை பண்ணிடலாம். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பாருங்க, அதை வந்து ராஜா சார் 100 வருஷம் ஆனால் எவனுமே தொட முடியாது. சொன்னதுனால எக்ஸ்ட்ரீம்லி ஆர்னமெண்டல். அதாவது இது எப்படா இப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு இப்போ சாப்பா சார் சொன்னார். ஒரு சொரத்தில் ஆரம்பிக்கிறாரு, ஒரு சொரத்தில் முடிக்கிறாரு, அங்கேருந்தும் திரும்ப கீழே அந்த சொரத்தில் முடிச்சிருக்காரு. அப்படி ஒரு ப்ரீலோடு. சானி ச பாமா ப சானி ச நீ சானி மா ப நீ சானி சானி ச பாமா ப சானி ச நீ சானி மா பாமா நீ சானி சரி மா பாமா ப சரி மா பாமா ப பால நிற்கும் மாலை முடியுது. மாரீச 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 என்றல் வந்து என்னை தோடி. அதாவது அந்த சொரத்தை விஷுவலைஸ் பண்ணா கம்போஸ் பண்ணலாங்க. படமாயா வரைய முடியும் ஒரு கம்போசர் இப்படி சிமெட்ரிக்கலா? படம் சொன்னாரு. இந்த பாட்டோட கம்ப்ளீட் ஆப்போசிட். தந்தர தந்தர தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா பஸ்ஸப்பா. அதாவது அவர் கொடுப்பாருங்க 4 ராட்டம் சுத்தம், அதுக்கு ஒரு சிக்னேச்சர் கொடுப்பாரு. சம் 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 சன்னி சரி சன்னி திரி சனிசா பசனிசா 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 பபாம்மா பதபம்மா இவ மத பத பத பவசா தாராரா. அந்த பீஸ் பாருங்க. நான் சொல்கிறேன் எகெயின், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட, அதாவது ராஜா சார் சாக்ஸோஃபோன் பயிர் கிடையாது. ராஜா சார் நல்லா கிட்டார் வாசிப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா பியானோ வாசிப்பார் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த சாக்ஸோஃபோனோட ஃபீலு நாலு பாருக்கே உயிரை விட்டுலாம். நம்ம 4 பாருக்கே உயிரை விடலாம்.
100 வருஷம் அவங்க கிட்ட நேற்று ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட பேசியிருந்தேன். எப்படி இன்டர்நெட்டில் வந்து நாங்கள் எப்படி துபாயிலேருந்து துபாயில் இருக்காரு. அது சார் நான் சொன்னேன், இப்போ இருக்கிற அந்த பிள்ளைக்கா பசங்கள்லாம் வந்து ஒரு 4 லைன் 8 லைன் பண்ணிட்டு நான் பயமே கிடையாதுங்க. எனக்கு பயமே கிடையாது. இப்போ இருக்கிற யங் வந்தால் நான் வந்து ஐம் நாட் அஃபண்டட் பீங் சி எவ்ரி ஒன் இஸ் டேலண்டட். வித்தவுட் டேலண்ட் ஸ்பார்க் யாருமே முன்னுக்கு வர முடியாது. அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ சாங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போ, ஆனால் நான் வில்ல வளைச்சிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணேன், தயவு செஞ்சு அது போஸ்ட்லேயே போடாத. அப்படியே அக்ரிவேஷன் ஆகிடும். ஒரு மேலே இருக்கிற ஒரு ஜேம்ஸ் தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், அதாவது ஒரு படைப்பாளி கிட்ட போனால் அவரை பற்றி தெரிஞ்சுட்டுனா அவர் படைப்பையும் வெறுப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன கமெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஒரு நல்ல இப்போ அனிருத் எடுத்துக்கோங்க. அனிருத் ஒரு 2-3 மெலடி சாங் பண்ணியிருக்காரு, நம்ம ரசிப்போம். அனிருத் நல்லா பண்ணிருக்காரு, அப்படி தான் கடந்து போடுமே தவிர அனிருத் இளையராஜாவோட கலவைப்பா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும் எனக்கு, உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். கமல் ஒண்டி சொல்ல, ரஜினியும் சொன்னார் சேர்ந்து. இதெல்லாம் வந்து போகிற போகல அதெல்லாம் கையில் மைக் இருக்குன்னா என்ன வேணால் பேசக்கூடாதுங்க. நான் இன்னொன்று ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க. அப்போ அந்த துபாய் பையன் இப்போ சொன்னார் கேவின் சார், அதாவது இந்த பசங்கள்லாம் இப்போ தான் தெரியும் வியூஸ் எப்படி கொண்டு வருது, எப்படி ஏற்றுறதெல்லாம். 2012 நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இப்படி ஒரு இன்டர்நெட்டில் ஒரு கூலிப்படை வச்சு இப்படி மியூசிக்கை வந்து இது பண்ணுறாங்களா? அப்போ நம்ம டியூட்டி என்ன? இசைஞானியான ஃபேன்ஸான நம்ம டியூட்டி என்ன? ஒவ்வொருத்தரும் போய் நூக்கன் காரணம் சந்து பொதுலாம் போய் நம்ம எப்படி இளையராஜா சார் மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு பாடுறா, நீ இதில் போய் உட்காந்துருக்க. இதெல்லாம் நான் அதாவது ஒருத்தவங்க சொன்னார், ராரா பாட்டை பற்றி சொன்னார். ராரா ஃபஸ்ட் கிளாஸ் சாங், அருமையான பாடல். ஸ்ரோதஸ்வில் அருமையாக பாடல் வித்தியாசம். என்கிட்ட சொல்லுவா ராகா சார், ஓ வசந்தராஜா, இது 30 வருஷம் முன்னாடி எங்கால் நீ படித்த ஸ்கூல் நான் ஹெட்மாஸ்டர் தான். அவர் சொன்னாருங்க, என்ன 5 பேர் என்னை கரெக்டாக பண்ணாங்க தந்தி இன்டர்வியூவில். அந்த பொண்ணு உங்கள் பாடலை எடுத்து டீகோட் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் இன்றைக்கி சொல்ல ராஜா சார் என்ன போய் நீ யார் என் பாட்டெலாம் டீகோட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கூட நான் சிரிச்சினே தான் போவேன். ஏன்னா அவர் என்ன பேசுவாலும் நான் கேட்டுப்படுவேன். ஏன்னா அவர் மனுஷனுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு, சித்தர் அவர் என்ன வேணால் சொல்லலாம். நம்மள அதுக்கு உண்டான தகுதி, அத்தனை தகுதி அவர் இருக்குது. நான் சொல்லுவேங்க, மண்டக்காரன் படுறதுக்கு அவரை விட ஒரு தகுதியான ஆள் யாருமே கிடையாது. அப்படிதான் நான் பேசுவேன். நான் ஒரே ஒரு விஷயம், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அது என்னென்ன ஸ்டைலு, என்ன ஃபிகரிங் அத்தனையும் அவர் கற்றுப்பிடிங்க. எதுங்க இது இன்ஸ்ட்ருமெண்ட்டியா? துந்தனான்னு பல வருஷமாக வந்து வாசலில் டைம் போடுற மியூசிக் பண்ணுங்க. அந்த துந்தனாவை கூட பர்ஃபெக்ட் பிச்சோட ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறாரு. அதில் சொரத்தை மாற்றி காமிக்கிறாருங்க. ஏரியில் ஒரு ஓடம் டவுன்னு வரும், ஓடத்தில் நல்ல பாடம் இதே இந்த சுதியில் அடுத்த சுதியில் ஒரு ஓடம். அந்த பாட்டு பூரா கேளுங்க, தொண்டனார் எப்படியாவது ஆர்கன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. தாலாட்டு அப்படின்ற கான்செப்ட்ல மற்ற இசையமைப்பாளர்கள் வந்து இந்த கடல்ல போட்ட உப்பு கல்லு மாதிரினா ராஜா சார் வந்து அந்த கடல். தாலாட்டு அப்படிங்கிற கான்செப்ட்ல அம்மா சென்டிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா சென்டிமெண்ட்ல மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் போட்டிருக்காங்க, 1-2 பாடல்கள் போட்டிருக்காங்க, நல்லாவே போட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுல ஒரு 200 வெரைட்டி ராஜா சார் மாதிரி கொடுத்தது யாருமே கிடையாது. ஒரு தாய் ஒரு குழந்தைய சந்தோஷமா தூக்கி கொஞ்சம் அள்ளி கொஞ்சம் அதுக்கு ஒரு பாட்டு. அப்பா இல்லாத ஒரு குழந்தைய ஒரு சிங்கிள் மதர் வளர்க்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி டியூன் மாறும்? அதே மாதிரி ஒரு சிங்கிள் மதர் வந்து 2 குழந்தைகளை வந்து வளர்க்குறாங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா இறந்துடுறாங்க. அந்த அம்மாவோட நினைவுல வந்து அந்த பசங்க பாடுறாங்க. அம்மா அந்த குழந்தைகளை வளர்க்கும் போதும் அதே டியூன் தான் இருக்கும். அந்த அம்மா செத்த பின்னாடி அந்த பையன் அந்த அம்மாவோட ஞாபகத்துல பாடும் போதும் அந்த டியூன் தான் இருக்கும். ஆனா 2த்துக்குமான வேரியேஷன். ஒரு அம்மா ஒரு கை கால் இதாகி போன முடமாக்கி போன ஒரு அம்மா வந்து பையனே வந்து தாயா வளர்க்குறான். அப்ப அந்த அம்மா பாசம் எப்படி இருக்கும்? சோ அதுக்கப்புறம் தாயை இழந்த ஒரு பையன் வந்து ஒரு அம்மாவை நினைச்சு பாடுறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அம்மா உடனே எழுந்த பையன் பாடுற ஒப்பாரினா எப்படி இருக்கும்? இல்ல அம்மாவை 5 வயசுல எழுந்த குழந்தை 12 வயசுல அம்மாவை நினைச்சிட்டு பாடுற பாட்டு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு தாயை ஒரு பையன் இழந்துட்டான், தந்தை ஒரு பையன் இழந்துட்டான்னா அன்னைக்கு வந்து ஒரு ஒப்பாரி சேர்ந்து பாடுவோம். அதே பையன் ஒரு 2 வருஷம் கழிச்சு
அந்த சோக பாட்டு பாடும்போது அது ஒப்பாரியே இருக்காது, அது ஒரு நினைவா இருக்கும். கற்பூர பொம்மை ஒன்று பாட்டு பாருங்க, அந்த அம்மாவுக்கும் குழந்தைக்குமான அந்த அந்த தாய் அந்த பிளாஷ்பேக்ல வந்து தாயும் சேயும் வந்து ஒன்னா இருக்கும் போது இருக்கிற சந்தோஷமும் இருக்கும், அட் சேம் டைம் ஒரு பெருஞ்சோகமும் இருக்கும். அந்த தாய் வந்து இப்ப அந்த குழந்தைக்கு இல்லை அப்படிங்கிற அந்த சோகமும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ 95.7% நில்லுங்க ஐயான்னா 95.7% தான் அவர் நிற்பார். 95.8 போக மாட்டார், 95.6 போக மாட்டார். அந்த பாயிண்ட்ல வித்தியாசத்தை காட்டுவார் இளையராஜா. அது வந்து எந்த மியூசிஷியனுக்கும் அது ஒத்து வராது. அவங்க மேலோட்டமாக தான் இது பண்ணுவாங்க, டியூன் போடுவாங்க. அப்படியே நூக்கன் கார்னர் போடுவார். ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணணும், ஒரு வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஒரு கிளி இருக்குது ஒரு மயில் பழகுதுன்னா அந்த வளர்ந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்குதுன்னா அதுக்கு எப்படி பாடணும்? ஆனந்த ராகம்னு ஒரு பன்னீர் புஷ்பங்கள் ஒரு டீனேஜ் பசங்களுடைய காதலை பாடணும்னா அந்த மியூட் பண்ணிட்டு பாருங்க, அது அவ்வளவு சப்பையா இருக்கும். சுரேஷ் சாந்தி கிருஷ்ணாவும் சிரிச்சுக்குவாங்க, போவாங்க வருவாங்க. ஆனா அது இசையோடு கேட்கும் போது அவங்க காதல் தெய்வீகமா இருக்கும். அந்தந்த வயசுக்கு எப்படி எப்படி வித்தியாசத்தை மாத்துறது, அந்தந்த உணர்ச்சிக்கு எப்படி எப்படி வித்தியாசத்தை மாத்துறது. ஒரு பாசம் வந்து கொஞ்சம் பழகி போனா 80% இது 20% ஆகுதுன்னா கரெக்டா 80-20 நிப்பார். அதோட 50-50 கொடுக்க மாட்டார். அது எப்படி ஒரு இன்ஸ்டன்டா செய்யறாரு அப்படின்றது தான் வந்து $1 trillion கொஸ்டின். அது விடையே தெரியாத கேள்வி. அது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. அது அவருக்கு தெரியும், அது அவருக்கே தெரியாது. அது வந்து அவர் நம்பர் இறைக்கு தான் தெரியும். நிச்சயமா அவரை நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.